வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ 2026 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பா திமுகவுக்கு தான். ஏன் இப்போ 2021 26 வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டாங்க, இதே மாரி அடுத்தும் ஆட்சி அவங்க வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இதோட பண்ண நல்லது இருந்தாலும் காலை உணவு திட்டத்தை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு கொடுக்கறது, ரொம்ப குழந்தைகளுக்கு கொடுக்குற ரொம்ப முக்கியமான திட்டங்க. வயிறார குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறு நிறைஞ்சாதான் மூளை வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு அழகான கல்வி அறிவுங்க, ரொம்ப சூப்பர். அதோட தூய்மை பணியாளர்களுக்கு யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை முதல்வர் கொடுத்திருக்காரு. ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்திருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க. அவங்கள பத்தி யோசிச்சு சிறப்பான பணி. உண்மையில நான் ஒரு ஆன்மீகவாதி. இருக்கிற கோவில்களுக்கு அவர் பண்ண வேலைகள் எல்லாமே சிறப்பு. அதை விட இந்து அறநிலையத்துறை செயல்பாடு, சேகர்பாபுவோட செயல்பாடு ரொம்ப சிறப்பு. 4000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம், கிட்டத்தட்ட 8450 கோடிக்கு மேல சொத்துக்களை மீட்பு பண்ணியிருக்காங்க. ஒரு கோவிலும் போய் பாருங்க, தர வரிசைப்படி. நேத்து மலையனூருக்கு போனேன். நம்ம எந்த வருஷமும் செய்யாத ஒரு பெரிய செயல் திட்டம் நம்ம ஆட்சியில திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இது ஒன்னே போதும். லட்சாயிரம் மக்கள் வராங்க. ஒரு அசம்பாவிதம் பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாப்பு, போற வழிகள்ல லைட்டு, மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள், சிறப்பான அன்னதானம், வயிறார சாப்பாடு, சிறப்பு தரிசனம், ஒரு கோவிலின் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்த பல வழிகள், சிறப்பான ஒரு கோயில சாமி பார்க்காம எந்த கோயிலும் வந்தது இல்லை. அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்றது போய் தவறான பிரச்சாரம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே, அப்ப இந்த எலெக்ஷன்ல மொத்த இந்துக்களும் திமுக கண்டிப்பா பிராமின்ஸ் முதற்கொண்டு நம்ம திமுக தான். அப்படிங்களா? கண்டிப்பா. சோ கண்டிப்பா.